செஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக் oops கான்செப்ட்ல இருக்க கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிளாஸோட நேம் வந்து C and B அப்படின்னு கொடுத்திருக்கேன். தென் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்குள்ள நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ int x is equal to 5 அப்படின்னு மட்டும் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்படிதான் நம்ம ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணணும். ஸோ பப்ளிக் கிளாஸோட நேம், அதுக்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன், இப்படிதான் நம்ம ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன். ரன் பண்ணா எனக்கு எந்த அவுட்புட்டுமே கிடைக்காது. ஏன்னா வெறும் கிளாஸ் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணா நம்மளுக்கு எந்த அவுட்புட்டுமே நம்மளுக்கு வராது. எப்போ நம்ம கூட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ அப்போதான் ப்ராப்பரான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னோட கிளாஸ் நேம் வந்து மை கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். int x is equal to 5 நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். int x is equal to 5 அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வாய்ட் மெயின்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ண போறேன். ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேம் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் நேம் is equal to new of that class name. இப்படிதான் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா என்னோட கிளாஸ் நேம் வந்து மை கிளாஸ். ஸோ மை கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் மை ஆப்ஜெக்ட், இதுதான் என்னோட ஆப்ஜெக்ட் நேம் is equal to new of that class name, again my class of அப்படின்னு கொடுத்திருக்கேன். இப்போ system.out.print of my object.x அப்படின்னு கொடுத்திருக்கேன். இப்படிதான் நம்ம அவுட்புட்ல பார்க்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் டாட் அந்த வேரியபிளோட நேம் கொடுத்தாதான் நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்படிதான் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் ப்ராப்பரா கிடைக்கும். ஸோ ரைட் கிளிக் ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கு. தட் இஸ் x is equal to 5. இப்போ நான் இந்த எக்ஸோட வேல்யூஸ் ஏதாவது எனக்கு வேணும்னா இப்போ 10 கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அகைன் நான் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்கு அவுட்புட்ல வந்து 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்படிதான் ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். ஸோ கிளாஸ் மட்டும் கிரியேட் பண்ணா நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்காது. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் சேர்த்து கிரியேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்கும்.